CISF பிரிவில் அடுத்த 3 ஆண்டுகளில் 50,000 வீரர்கள் புதிதாக பணியில் சேர்க்கப்பட உள்ளதாக அதன் டைரக்டர் ஜெனரல் ராஜ்விந்தர் சிங் பாட்டி தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்விந்தர் சிங் பாட்டி, விமான நிலையங்களில் 10 லட்சம் பயணிகள், டெல்லி மெட்ரோ ரயிலில் 75 லட்சம் பயணிகள், துறைமுகம் உட்பட மற்ற இடங்களில் 15 லட்சம் பேர் என சராசரியாக தினமும் 1 கோடி பேரை கண்காணித்து பாதுகாப்பு அளித்து வருகிறோம். CISF படையில் 2 லட்சம் வீரர்கள் பணிபுரியும் நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 50,000 வீரர்களை புதிதாக சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2036 ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வகையில் 300 இளம் வீரர்கள் அடங்கிய விளையாட்டு பிரிவு விரைவில் உருவாக்கப்படும். அதேபோல் CISF மகளிர் மலையேற்ற குழுவினர் 2026 ஆண்டில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு பணியின் போது தரவுகளை சேகரித்து உறுதி செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தகவல் தொழில்நுட்பம், ஆயுத பயன்பாடு, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஆகியவற்றில் திறன் சார்ந்த வீரர்களை CISF உருவாக்கி வருகிறது என்றும் ராஜ்விந்தர் சிங் பாட்டி கூறினார்.